என்னை படைத்த தேவனுக்கும் என்னை இம்மண்ணில் இதுவரை சுமந்து கொண்டிருக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் காணவிருப்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மனிதன் இப்பூமியில் எப்படி வந்தான், எதற்காக வந்தான், அவனுடைய நோக்கம் என்ன, தேவன் என்ன நோக்கத்திற்காக அவனை படைத்தார், அப்படி தேவன் ஒருவனை மட்டும்தான் படைத்தார் என்று சொன்னால் பின்பு எதற்காக மனிதர்களில் இத்தனை வேறுபாடு? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள் எழும். அந்த கேள்விக்கான பதிலோடும் மற்றும் இந்த காலத்தில் அறுவை சிகிச்சைக்கு முன் செலுத்தப்படும் அனஸ்தீசியா என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்துக்கும் வேதாகமத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதையும் சொல்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி அவர் உண்டாக்கிய மனிதனை அந்த தோட்டத்தில் குடியேற்றுகிறார். அந்த மனிதனுக்காக அந்த தோட்டத்தை மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் உண்டாக்கி மரங்கள், செடி, கொடிகள் என அந்த தோட்டம் மிகவும் செழிப்புடன் காணப்படுகிறது. அந்த தோட்டத்திற்கு தேவைப்படும் நீரை தேவன் ஏதேனில் ஒரு இடத்தில் நதியை ஓட வைத்து அதை 4 ஆறுகளாக பிரித்து ஒவ்வொரு திசைக்கும் ஓட பண்ணுகிறார். அந்த ஆற்றுக்கு என்னென்ன பெயர்கள் என்றால், முதலாம் ஆற்றுக்கு பைசோன் எனவும், 2ஆம் ஆற்றுக்கு கீஹோன் எனவும், 3ஆம் ஆற்றுக்கு இதகல் எனவும், 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் எனவும் பெயர் உண்டு. தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு நேர்த்தியாக அந்த ஒரு மனிதனுக்காக படைத்த தோட்டத்தில் ஜீவ விருட்சகம் என்று சொல்லக்கூடிய மரத்தையும் நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சகத்தையும் படைத்து அந்த மனிதனை நோக்கி, நீ இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களின் கனிகளையும் உண்ணலாம், ஆனால் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தில் உள்ள கனிகளை எதற்காகவும் புசிக்கக்கூடாது. அப்படி புசித்தால் நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஏன் சொல்ல வேண்டும்? எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு எதற்காக இப்படி தேவன் செய்யணும்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதற்கான பதிலை நான் இப்போது உங்களுக்கு வெளிப்படுத்தினால் அது உங்களுக்கு புரிய போவது இல்லை. அதனால் இந்த கேள்வியை முதல் கேள்வியாக எடுத்துக்கொண்டு அந்த கேள்விக்கான விடை வரும்போது வெளிப்படுத்துகின்றேன். அந்த கேள்விக்கான தலைப்பை இப்படி எடுத்துக்கொள்வோம்: எதற்காக தேவன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது, அப்படி புசித்தால் புசிக்கும் நாளிலே சாவா என்று எடுத்துக்கொள்வோம். நாம் தொடர்ந்து வரலாற்று ஆய்வை மேற்கொள்வோம். இப்படியாக தேவன் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு அவனை அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பயிரிடவும் அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் மண்ணினால் உருவாக்கிய பறவைகள் மற்றும் விலங்குகளை ஆதாமிடத்தில் கொண்டு வருகிறார். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவானோ அதுவே அவைகளுக்கு பெயராயிருக்கிறது. மண்ணினால் உண்டாக்கிய விலங்குகளை தேவன் ஆதாமிடத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்லும்போது நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் முதலில் ஒரு கேள்வியை பதிவு செய்தேன். அந்த கேள்விக்கான பதில் இதில் உள்ளது. தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அப்படி தெரியவில்லை என்றால் கவலை வேண்டாம். அந்த கேள்விக்கான பதில் முழுமை அடையும் போது நானே சொல்கின்றேன். தேவன் ஆதாம் தனிமையில் இருப்பதை அறிந்து அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என எண்ணி ஆதாமுக்கு ஒரு துணையை படைக்கிறார். ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து மனசையை உண்டாக்குகிறார். இதில் அயர்ந்த நித்திரை என்று சொல்லப்பட்ட வார்த்தையை உள்வாங்கிய ஜோசப் புஸ்டர் என்பவர் இந்த ஆழ்ந்த நித்திரை என்ற வார்த்தையை உள்வாங்கித்தான் மயக்க மருந்தை கண்டுபிடிக்கிறார். இன்று அறுவை சிகிச்சை